உலகமெங்கும் இருக்கிற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இயேசு வழி இறை நம்பிக்கை. இதில் 3 பகுதி என்று பார்த்தோம். ஒரு முதல் பகுதியை நாம் முடிச்சிருக்கிறோம். ஒரு சில காரியங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அது என்ன முதல் பகுதி? ஆவிக்குரிய பகுதி, ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். ஸோ இதற்கு மையம் கடவுள் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தது. அதற்கு போது இன்னொன்று பார்த்தோம், மனிதனுடைய ஆவிக்குரிய தன்மையை பார்த்தோம். அந்த மனிதன் ஆவிக்குரிய தன்மையுடையவனாக இருந்தும் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியவில்லை. தேடுகிறான் அல்லது தவறிவிடுகிறான், தொலைந்து போகிறான். ஆனால் கடவுளாகவே மனிதனை தேடி வந்து அவனுக்கு அந்த ஆவிக்குரிய தன்மையிலே உயிரூட்டி அவனை தன்னோடு சேர்த்து கொள்ள நிறைவேற்றின அந்த பரிகார வாழ்க்கை இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை, அந்த அவதார வாழ்க்கை. சரிங்களா? சிலுவையிலே தன்னையே பலியாக்கி அந்த பாவத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இதுதான் ஆவிக்குரிய பகுதியினுடைய ஒரு சில கருத்துக்கள், ஆரம்ப ஒரு புரிதல் என்று சொல்லலாம். அவை இதை தொடர்ந்து நாம் 2ஆம் கட்டத்துக்கு போகிறோம். அது என்ன 2வது பகுதி? அறிவு சார்ந்த பகுதி. இயேசு வழி இறை நம்பிக்கையில் அறிவு சார்ந்த ஒரு பகுதியை குறித்து பார்க்க போகிறோம். வாங்க உட்கார்ந்து பேசுவோம், உண்மைகளை பேசுவோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். கடவுள் மனிதனாக வந்தார், மனிதனாக உருவெடுத்து வந்தார். கடவுளுடைய வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்தார், தூய்மையாக வாழ்ந்தார், அப்பழுக்கில்லாத ஒரு வாழ்க்கை. சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த தெய்வம், இறை மனிதன், அந்த கடவுள் நமக்காக பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை, அல்லது நம்முடைய பாவங்களுக்காக தெரிந்தோ தெரியாமலையோ, இல்லைங்களா? பாவம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அப்படியே இருக்கலாம், சில பேர் நேர்மையாக உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவரிடத்தில் பரிபூர்ணமான ஒரு தூய்மையான பசுத்தமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு தான் அவன் சாகவே கூடாது, மரணமே இருக்கக்கூடாதுங்களே. அவன் மரணம் இருக்கும் வரை பாவம் இருப்பது அது உறுதி செய்கிறது. இருக்குங்களா? ஓகே. அப்போ கடவுள் அப்படிப்பட்ட மனித அந்த பாவ பிடியிலிருந்து மனிதனை மீட்டெடுத்து தன்னோடு இணைத்து கொள்கிறார். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு மரணம் இல்லைங்களா? இல்லை, அப்படி கிடையாது. அந்த மரணத்தை பரிகரிக்கக்கூடாது, மரணத்தை அழிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் வரப்போகிறது. அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுனுடைய அந்த அவதாரமாக வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வந்து மரணத்தையே அழிப்பதற்கான ஒரு 2ஆம் வருகையை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த அவதாரம் வாழ்க்கை, அவதார நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று பார்த்தோம். நம்பிக்கை, இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது என்ன மாற்றம்? கடவுளோடு நாம் புதிய ஒரு உறவை பெற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? பாவிகளாகிய நம்மேல் கடவுள் அந்த அன்பை காண்பிக்க, இதுதான் நாம் அன்பு என்கின்றோம். நமக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்க. ஆனால் கடவுள் நம்மேல் அன்பு காண்பித்து நாம் அழிந்து விடக்கூடாது, பாவத்திலே அவெல்லாம் போயிடக்கூடாது, வீணாய் விடக்கூடாது என்பதற்காக நமக்காக உலகத்திலே வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம கொடுத்திருக்கிறார். நம்மோடு அவர் உறவு கொள்கிறார். நம்மோடு அவர் தூய் ஆவியானவர் நமக்குள்ள இயேசுவின் மேல் நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது தூய் ஆவியானவர் நம்மை வழிநடத்த ஆரம்பிக்கின்றார். சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் அப்போ ஒரு புதிய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் கடவுளோடு உறவுக்குள்ள இயேசு வழி இறை நம்பிக்கையில் உங்களுடைய விளைவு என்ன தெரியுங்களா? நான் இயேசுவை போல மாறுகிறேன். சரிங்களா? இதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு நன்மை. அந்த தூய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்கிறேன். சும்மா நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், பெரிய ஆள் ஆகிறேன், இதை பண்ணுறேன், அதை கிடையாதுங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் இருக்க வேண்டிய கட்டாயமான ஒரு மாற்றம் என்னவென்றால், இயேசுவின் தன்மைகள் என் வாழ்க்கையிலே இடம்பெற ஆரம்பிக்கின்றன. சரிங்களா? இயேசுவின் தன்மைகளுக்கு, இயேசுனுடைய அந்த குணம் எனக்குள்ளாக உருவாகிறது. ஒரு பழைய கவி ஒரு கோரஸ் ஒன்று இருக்கிறதுங்க. லெட் த பியூட்டி ஆஃப் ஜீசஸ் பி சீன் இன் மீ அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கிறது. இயேசுவின் அழகு என்னில் காணட்டுமே, ஆவியானவரே என்னை நீ சுத்தம் பண்ணுங்க. ஏனால் ஒரு காலத்திலே நான் பாவத்தோடு விளையாடி கொண்டிருந்தேன், இப்பொழுது நான் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். வித்தியாசம் புரியுதுங்களா? ஆமாம். ஆகவே என்னுடைய மரணத்திலே வாழ்நாள் முழுவதும் நான் இனிமேல் புதிய வாழ்க்கை பெற்றவனாக, இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது என் வாழ்க்கை மாற்றப்பட்டவனாக, கடவுளோடு ஒரு உறவு பெற்றவனாக, நான் பாவ வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபடுகிறேன். நான் மரணத்திலே நான் அந்த இறைவனுடைய திருவடிகளே நான் சேர்ந்து ஒரு தூய்மையான நிலையான வாழ்க்கையை வாழப்போகிறேன். இதெல்லாம் எதிர்பார்ப்பு. அதுக்குள்ளே ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் என்றால் மரணம்
அதற்கும் முடிவு கட்டப் போகிறார். சரி, ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அந்த புதிய வாழ்க்கையினுடைய நன்மைகளை நான் அனுபவிக்கும் பொழுது அப்போ நான் இயேசுவினுடைய வழியிலே நடப்பதற்கு எனக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது, நான் இயேசுவின் வழியிலே நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்பில் என்றால் அதுதான் அடுத்த பகுதி, அறிவு சார்ந்த பகுதி. அப்போ இயேசுனுடைய வழிகள், இயேசுனுடைய போதனைகள் இதெல்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும்? இல்லைங்க, அப்படியே முன்னோர்களாக அப்படியே வாய் வழியாக சொல்லி வந்திருக்கிறாங்க சார், அது நீங்கள் எங்கேயாச்சும் போனால் ஒரு இடத்துல சொல்லி கொடுப்பாங்க அப்படியா? இல்லை. இன்று உலகத்திலேயே பல மொழிகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் என்று என்ன தெரியுங்களா? அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பைபிள் இல்லைங்களா, விவிலியம் அல்லது திருமறை, வேதாகமம், எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஆகவே அந்த வேதாகமத்தில், பைபிளில் இயேசு கிறிஸ்துவை பற்றின அனைத்து செய்திகளும் இருக்கிறது. அனைத்து செய்திகளும்னா எல்லாமே அல்ல, எல்லாம்னு சொல்ல முடியாது. அதான் யோவான் என்ற அவரோடையே வாழ்ந்தவர் சொல்கிறாருங்க. ஒருத்தர் எழுதுவார், யோவான் என்ற சீடர், நாங்கள் அவரை தொட்டு பார்த்தோம், அவரை சொன்னதை கேட்டோம், நாங்கள் அவர் நேருக்கு நேர் பார்த்தோம், அந்த தெய்வத்தினுடைய அம்சம், கடவுளுடைய அம்சம் எல்லாம் அவர்கிட்ட இருந்தது, அதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம், எங்களை நம்புங்க என்று சொல்லி அவர் எழுதுவார் யோவான். அவர் எழுதும்போது வார்த்தை எழுதுகிறார், இயேசு அநேக காரியங்களை செய்தார், அவ்வளோ எங்களால் எழுத முடியாது, எழுதுனா இடம் இல்லை, ஆனால் ஒரு சில உண்மைகளை மட்டும் நான் உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறோம், அதை நீங்கள் படிங்க, நம்புங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஏமாற்றமே வராது, உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு மகிழ்ச்சி, ஒரு மாற்றம், ஒரு நீடிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, நிலையான வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி அவர் எழுதுகிறாருங்க. ஸோ ஆகவே நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் பைபிள். எதற்காக? இந்த அவதாரத்தின் மேல் நான் நம்பிக்கை வைத்து அவர் எனக்காக நிறைவேற்றின அந்த பரிகாரத்தை நான் நம்பி, தெய்வமே பாதத்தில் நான் சரணடைகிறேன், நான் என்ன செய்யணும்னு நீ கேட்காத, கடவுள் என்ன செய்திருக்கிறார் என்பதில் என்ன செய்யுங்க, நம்பிக்கை வைங்க. இதுதான் பேரருள், அருள் புரிந்த கடவுள். ஏன்னா நாம் செய்கிறதுல எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. நம்ம அந்த தானம், இந்த தானம், பரிகாரம் இதெல்லாம் பண்ணுறதுல கடவுள் போய் சேரவே முடியாது, எல்லாமே குறை உள்ளவைகள். ஆனால் நிறைவான குறையில்லாத ஒரு பரிகாரத்தை கடவுளே நிறைவேற்றியிருக்கிறார். அது கூட சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, அவர் ஐயா எழுதியிருப்பார், சாதுசிலப்ப ஐயா எழுதியிருப்பாருங்க. ஆகவே அப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய அன்பிலே, கடவுளுடைய அந்த உண்மையிலே நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவருடைய வழிகளிலே நான் நடக்க ஆரம்பிக்கின்றேன். அதற்கு உதவியாக இருப்பதற்கு பைபிள் கடவுள் கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் எழுதினார்கள் இயேசு கிறிஸ்து யார், அவர் என்ன செய்தார், நமக்கு தேவையானவரை கொடுத்துருக்கிறாங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல் விஞ்ஞானபூர்வமாக இது அது இந்த மனம் நோண்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஆனால் என்னுடைய அனுபவம், நான் அனுபவித்திருக்கிறேன். சரிங்களா? பழங்க ரொம்ப இருக்குதுங்க, ரொம்ப சுவையாக இருக்குது, அப்படி தான் சொல்ல முடியுமே ஒழிஞ்சு ஒரு 10 கிலோ சுவையாக இல்லை, 100 கிராம் சுவையாக இருக்குன்னு என்ன செய்ய முடியாதுங்க, அதை அளக்க முடியாது, அது நாம் அனுபவித்து தான் பார்க்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவபூர்வமான இறை நம்பிக்கை வாழ்க்கைக்கு உதவியாக இருப்பது பைபிள். அப்போ அந்த பைபிளை படிக்கணும்னா நமக்கு அறிவு வேண்டும் இல்லைங்களா, கல்வி அறிவு வேண்டும், கற்று தெரிந்திருக்க வேண்டும், அப்போ தான் நீங்கள் அதை படிக்க முடியும். அப்போ அந்த அறிவுபூர்வமான நம்பிக்கை தான் இயேசு வழி இறை நம்பிக்கை வாழ்க்கை. சரிங்களா? அப்போ இன்னும் இந்த அறிவுபூர்வமான சில கருத்துக்களை நான் அடுத்த எபிசோடில் அமர்வில் நான் சொல்கிறேன். அதுவரைக்கும் இறைவன் உங்களோடு இருப்பாராக. வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறை அருளுடன். வணக்கம்.